ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கால்ப் ட்ரேடிங் அண்ட் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க. பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களால என்ட்ரீஸ் வந்து கேப்சர் பண்ண முடியல. உங்களோட அக்கவுண்ட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியல. இல்லன்னா உங்ககிட்ட ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அத எப்படி வந்து குரோத் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ, ஒரு நாளைக்கு நீங்க 10லருந்து 15 என்ட்ரி எடுத்துட்டு இருக்கீங்க. பட் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நெறைய எஸ்எல் தான் வந்து ஹிட் ஆகுது. என்னால டிபி வந்து ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் ஒரு நாளைக்கு நீங்க 10, 15 என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலா 2 இல்லன்னா 3 என்ட்ரி, அதுவும் நல்ல டிபி குடுக்குற மாரி அட்லீஸ்ட் 1:2 இல்லன்னா 1:2.5 கிடைக்கிற மாரியான என்ட்ரீஸ் வந்து கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட அக்கவுண்ட்ட வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து குரோத் பண்ண முடியும் மக்களே. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி எத வந்து பேஸ் பண்ணி வொர்க் ஆக போகுது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்த போலிங்கர் பேண்ட பேஸ் பண்ணி தான் வந்து வொர்க் ஆக போகுது. ஸோ இந்த போலிங்கர் பேண்ட் வந்து அலாங் வித் ஆர்எஸ்ஐ. ஸோ இந்த ஆர்எஸ்ஐயும் போலிங்கர் பேண்டையும் இன்டகிரேட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ போலிங்கர் பேண்ட்ல வந்து உங்களுக்கு ஆவரேஜா எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்றது தெரியும். ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு ஏரியாஸை வச்சு தான் இந்த என்ட்ரிஸ் வந்து இருக்க போகுது. பட் ஆனால் நிறைய ஃபேக் சிக்னல்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். யூசுவலாவே நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபேக் சிக்னல் இல்லன்னா ரொம்ப நாய்ஸ் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணக்கூடிய இன்னொரு இண்டிகேட்டரும் நம்ம இதுல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 2 இண்டிகேட்டர் ஒரு நாளைக்கு 2 இல்லன்னா 3 என்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் இது வந்து உங்களுக்கு லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன்ல பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட டைம் ஃப்ரேம் சார்ட் டைம் ஃப்ரேம் கேட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் மக்களே. ஸோ மோஸ்ட்லி நீங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நாய்ஸ் இல்லாம உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். பட் 1 மினிட்லயும் இது வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. 1 மினிட்ல வந்து உங்களுக்கு நாய்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து 5 மினிட்ஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண போறேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோல ரியல் டைம் எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல தான் வந்து காமிக்க போறேன் மக்களே. ரைட்டா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட நிறைய தடவை கேட்டது வந்து என்ன அப்படின்னா, எப்போ வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க எல்லாருக்குமே சேர்த்து இந்த அப்டேட். ஸோ நம்ம வந்து நம்மளோட கோர்ஸ்ல ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க 6 மாசமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 மாசமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா எனக்கு ரொம்பலாம் வந்து தெரியாது. ஜஸ்ட் எனக்கு ஒரு பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும். பெரிய ஐடியா கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுக்கு தான். ஸோ ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச், ஃப்ரம் ஜீரோல இருந்து ஃபாரெக்ஸை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டில் எண்ட் வந்து எது வரையும் இருக்க போதும் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கிற மாதிரி 2 ஸ்ட்ராட்டஜி அலாங் வித் ஐசிடி கான்செப்ட்ல இந்த கோர்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, டேட் என்ன, ஃபீஸ் என்ன, எவ்வளோ நாள் இந்த கோர்ஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் கோர்ஸ் எடுப்பீங்க, உங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, நிறைய டாபிக்ஸும் வந்து கேட்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர் வந்து நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டி அண்ட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வெரி சூன் அந்த அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டே டியூன் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட் மக்களே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இண்டிகேட்டர்ஸில் வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து என்ன அப்படின்னா வில்லியம் ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டார் இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை ஸ்டார் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்ல நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. பட் இந்த எல்லா சிக்னலுமே ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் சிக்னல் இருக்கு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு என்ட்ரி இங்கே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த சிக்னலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு சிக்னல், அதுக்கு அடுத்த கேண்டில்ல மறுபடியும் கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக் அண்ட் நாய்ஸ் சிக்னல்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக் அண்ட் நாய்ஸ் சிக்னல்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட செட்டிங்ஸ்ல இன்புட்ஸ்ல வந்து பீரியட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதுல 2ன்னு இருக்கும். ஸோ இந்த 2வை வந்து நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா 5 அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலில் வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் 4 சேஞ்சஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஷேப்ஸில் இந்த ரெட் கலரை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த க்ரீனை நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெட் கலரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த டவுன்ல இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆரோ. ஸோ அத வந்து அப்ன்னு மாத்திக்கோங்க. அதே மாரி அப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து டவுன்ன்னு மாத்திக்கோங்க. ஸோ இந்த 4 செட்டிங்ஸ் மட்டும் இந்த 4 செட்டிங்ஸ் அண்ட் இன்புட்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, பீரியட்ஸ்ல 5 அப்டின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் போதும். இப்ப நீங்க சார்ட் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபில்டர் ஆயிருக்கு அப்டின்னா, பெருசா நாய்ஸஸ் இல்லாம ஒரு 4, 5 என்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் இதுலயுமே உங்களுக்கு வந்து ஃபேக் என்ட்ரி இருக்கு. ஃபேக் சிக்னல்ஸ் இருக்கு. நான் எதெல்லாம் ஃபேக் சிக்னல்ன்னு சொல்றேன் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப் ஆகும்னு இருக்கு. சரி, இங்க சிக்னல் கிடைச்ச மாரியே நீங்க என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து 2 கேண்டில் தான். 2 கேண்டில் தான் மேல போயிருக்கு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டவுன் குடுத்திருக்கு. அதே மாரி இங்க நீங்க கீழ போடுறீங்கன்னு வைங்களேன், இங்க ஃபுல்லா டவுன் குடுத்திருக்கு. மார்க்கெட் ஃபுல்லா உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகல. பட் ஆனா ஒரு சில இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் மேல போகும்னு இருக்கு. எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் கீழ வந்திருக்கு. ஸோ நெறைய ஃபேக் சிக்னல்ஸும் இருக்கு. நல்ல சிக்னல்ஸும் இருக்கு. இப்ப இவன் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்றதுக்கு தான் நம்மளோட 2வது இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் எது பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிபி நம்மளோட போலிங்கர் பேண்ட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வித் ஆர்எஸ்ஐ, அதாவது BB-MFI/RSI அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு ஸ்டார் இல்லாம இருக்கும். நீங்க அதை வந்து ஸ்டார் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க ஃபியூச்சர்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சார்ட்ல வந்து ஒன்லி 2 இண்டிகேட்டர்ஸ். ஒண்ணு வந்து வில்லியம்ஸோட ஃப்ராக்டல்ஸ். 2வது வந்து நம்மளோட போலிங்கர் பேண்ட் அலாங் வித் ஆர்எஸ்ஐ. இவ்வளவுதான் மக்களே. ஸோ ரொம்பவே சிம்பிள். இப்ப நம்ம இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஆல்ரைட். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய சார்ட் XAU USD அண்ட் நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது 1 மினிட் டைம் ஃப்ரேம்லயும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். பட் 5 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல காமிக்கிறேன். கூல். ஸோ இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் எப்பலாம் வந்து உங்களுக்கு சிக்னல் குடுத்துருக்கோ அண்ட் நம்மளோட போலிங்கர் பேண்ட்ல ஒண்ணு ஓவரா கீழ இருக்கு பாருங்க, வித்துட்டாங்க அப்படின்ற ஏரியா இருக்கணும். இல்லன்னா ஓவரா வாங்கிட்டாங்க அப்படின்ற ஏரியால இருக்கணும். இந்த நம்மளோட நடுவுல போயிட்டு இருக்க கோடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரிக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் உங்களோட போலிங்கர் பேண்ட். 2வது கன்ஃபர்மேஷன் உங்களோட சிக்னல். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் இவ்வளவு நேரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சைட்வேஸ்ல சென்டர்ல போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நிறைய பேர் இத வித்துட்டாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிட்ட வந்துருச்சு. சரி, ஓகே. நிறைய பேர் வித்துட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த கோட டச் பண்ணிருச்சு. பட் ஆனா நீங்க அதுக்குள்ள என்ட்ரி போட்டுறக்கூடாது. நீங்க வந்து நம்மளோட சிக்னலுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இத டச் பண்ணிருச்சு அண்ட் போலிங்கர் பேண்ட்லயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிரீன் கலர் சிக்னல் குடுத்திருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட இண்டிகேட்டரும் கிரீன் கலர் சிக்னல் குடுத்திருக்கு அப்படின்னா, எப்போ உங்களுக்கு இது 3மே டச் ஆகுதோ, விச் மீன்ஸ் எப்போ இது 3மே உங்களுக்கு டிக் ஆகுதோ, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய சோல்டு, விச் மீன்ஸ் இந்த இடத்துல நிறைய வித்திருக்கணும். அப்புறம் உங்களோட போலிங்கர் பேண்ட்ல உங்களுக்கு கலர் வந்து கிரீன் கலர்ல இருக்கணும். 3வது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட சிக்னலுமே வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து பை பொசிஷன் போகலாம் மக்களே. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு அப்புறமே நீங்க என்ட்ரி போடுங்க. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி போடுங்க. தாராளமா இது வந்து 1.4 வரையும் போகுது. பட் நீங்க 1.4 வரையும்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க 1.2 இல்லன்னா 1.25 வரையுமே வந்து தாராளமா நீங்க இந்த என்ட்ரி வந்து போடலாம். அண்ட் உங்களோட எஸ்எல் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோ வந்து தாராளமா நீங்க வச்சுக்கலாம். ஸோ 1.25 உங்களோட என்ட்ரியா இருக்கணும் மக்களே. ஸோ 1.2 இல்லன்னா 1.25 அது நீங்க உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்க தாராளமா இந்த என்ட்ரி எடுக்கலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எப்படி வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய கரன்சி இப்போ நம்ம எது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 2வதாவே இருக்கு. என்னன்னா, ஓகே, ஈரோ ஜிபிபி. ஆக்சுவலா ஈரோ ஜிபிபி வந்து லண்டன் செஷன் தான் இதுக்கு நல்ல செஷன். ஸோ நம்ம லண்டன் செஷனுக்கு போலாம். சூப்பர். இந்த இடம் தான். ஸோ எப்போதுமே நீங்க வந்து அந்த கரன்சி பேரோட பீக் செஷன் எதுன்றத பார்த்து தான் என்ட்ரிஸ் வந்து எடுக்கணும் மக்களே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் வந்து XAU USD, அதாவது கோல்டு அலாங் வித் டாலர். ஸோ கண்டிப்பா இது வந்து நியூயார்க் செஷன்ல நல்லா ஒர்க் ஆச்சு. ரைட்டா? அதனால நம்ம நியூயார்க் செஷன்ல பார்த்தோம். இப்ப பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோ ஜிபிபி. ஸோ ஈரோ ஜிபிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பீக் ஹார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் செஷன் தான் ஈரோ ஜிபிபிக்கு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஈரோ ஜிபிபில இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா, இவ்வளவு நேரம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேல கீழன்னு போயிட்டு இருந்தது.
ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளோட அதிக பேர் இத வாங்கிட்டாங்க. ஸோ இனிமேட்டு வந்து விக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட கோடு வந்து நம்மளோட மெயில் கோட டச் ஆயிருக்கா? டச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கா? ரெட் கலர் சிக்னல் சூப்பர். அடுத்து நம்பளோட இண்டிகேட்டர்ல சிக்னல் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க தாராளமா என்ன போலான்னா, ஷார்ட் வந்து போலாம். ஒரு கேண்டில்க்காக நீங்க வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில்ல வந்து என்ட்ரி போடுங்க. தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இதுல 1.4லாம் கிடைச்சிருக்கு. நீங்க அவ்ளோலாம் போகக்கூடாது. அவ்ளோலாம் போக கூட அவசியம் கிடையாது. நீங்க 2.5 1:2.5 போதும். இல்லன்னா 1:2 ஏன் அப்டின்னா, நீங்க நெறைய ரிஸ்க் ரிவார்ட் வைக்கும்போது, மார்க்கெட்ல நீங்க ஒரு 4, 5 என்ட்ரி வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைச்சாலும், 4, 5 என்ட்ரி வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிப்போம் அப்டின்னா, ஐயோ! நம்ம அப்பவே குளோஸ் பண்ணியிருக்கலாமே! அப்டின்னு நீங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு பதில், நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த மாதிரி 1:2 இல்லன்னா 1:2.5ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து போடலாம் மக்களே. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேட்டர்ல இது எப்படி வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவ்வளவு நேரம் ஓவரா வந்து வித்துட்டாங்க. இனிமேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, இங்க இந்த இடத்துல டச் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல கிரீன் சிக்னலும் இருக்கு. பட் உடனே என்ட்ரி போட்றாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நம்மளோட இண்டிகேட்டர்ல எப்ப உங்களுக்கு சிக்னல் வருதோ, அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரீஸ் வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, தாராளமா நம்ம வந்து லாங் தான் வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில்க்கு அப்புறம் நீங்க சிக்னல்க்கு அடுத்த கேண்டில் வந்து நீங்க என்ட்ரி போடுங்க. 1:2 ஓகேவா? ஸோ 1:3லாம் கூட நீங்க போ தேவை கிடையாது. 1:2 ஆர் 1:2.5 அவ்வளோதான் மக்களே. ஸ்கேல்பருக்கு 1:2 இல்லன்னா 1:2.5 ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து சொல்லலாம். ரைட்டா? ஸோ இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும். இதுல ஃபேக்கே இல்லையா? எல்லா நேரமுமே நமக்கு வின் ஆகுமா? அப்படி கிடையாது. ஃபேக்கும் இருக்கு. அத எப்படி வந்து நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இந்த இடத்துல. நம்மளோட போலிங்கர் பேண்ட் என்ன காமிக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா இப்ப வந்து பைக்கு போகலாம் அப்படின்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நெறைய செல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க பைக்கு போலாம்ன்னு நம்மளோட போலிங்கர் பேண்ட் காமிக்குது. பட் ஆனா நமக்கு சிக்னல் இருக்கா? நமக்கு சிக்னல் வரல. ஸோ நமக்கு எப்ப வந்து நம்மளோட போலிங்கர் பேண்ட் அண்ட் சிக்னல் இது 2மே வந்து மேட்ச் ஆகுதோ, அப்பதான் நீங்க என்ட்ரி வந்து போடணும். அதுவரையும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி நீங்க இந்த மாரி செக்லிஸ்ட்ட எழுதி, செக்லிஸ்ட் எப்ப எல்லாமே மீட் ஆகுதோ, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ட்ரி போடணும். அதுவரையும் என்ட்ரி போடவே கூடாது. ஏன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு பை என்ட்ரி சொல்லுது. ரைட்டா? இங்கேயே வந்து உங்களுக்கு பை என்ட்ரி சொல்லிருச்சு. சரி ஓகே. நீங்க இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இந்த கேண்டில்க்கு அப்புறம் கூட நீங்க பை என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இனிமேட்டு மார்க்கெட் வந்து மேல போகும்னு என்ட்ரி போடுறீங்கன்னா, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமே வச்சு கூட, ஸோ தாராளமா உங்களோட எஸ்எல் ஹிட் ஆயிடுது. ரைட்டா? ஸோ நீங்க 1:2 வச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆயிருச்சு அப்டின்னா, உங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஏன் அப்டின்னா, போலிங்கர் பேண்டுமே உங்களுக்கு ஃபேக் சிக்னல் குடுக்குது. ஸோ அப்ப எப்ப வந்து உங்களுக்கு நம்பளோட 2மே மேட்ச் ஆகுதோ, அப்பதான் வந்து நீங்க என்ட்ரி போடணும். ரைட்டா? இங்க கூட உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் சைட் வைஸ்ல இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா, நெறைய பேர் இத வாங்கிட்டாங்க. இனிமேட்டு விக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி நமக்கு போலிங்கர் பேண்ட் சொல்லுது. அதே மாரி போலிங்கர் பேண்ட்ல ரீச் ஆயிடுச்சு. நமக்கு இந்த ரெட் கலரும் வந்துடுச்சு. சிக்னலும் நமக்கு இந்த இடத்துல இருக்கும் பட்சத்துல, தாராளமா நீங்க வந்து இந்த இடத்துல 1:2.5க்கு நீங்க என்ட்ரி வந்து வைக்கலாம் மக்களே. ஸோ 1:2.5 வந்து போதும். அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, ஐயோ! முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருக்கலாமே அப்டின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து எடுங்க மக்களே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்தந்த செஷன்ல எந்தெந்த கரன்சி பேர்லாம் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுதோ, அப்பதான் நீங்க என்ட்ரி போடணும். ரைட்டா? ஸோ, இப்ப வந்து மதியானத்துல, அதாவது நம்ம இந்தியன் டைம் படி லண்டன் செஷன்ல போய் ஜேபிஒய்க்கு என்ட்ரி எடுத்தா அது வொர்க் ஆகாது. பிகாஸ் ஜேபிஒய் வந்து மார்னிங் செஷன்ல தான் நல்லா வொர்க் ஆகும். ரைட்டா? அண்ட் அப்ப எந்தெந்த என்ட்ரி எப்பப்ப எடுக்கணுமோ, அப்பப்ப தான் நீங்க என்ட்ரீஸ் போடணும். அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு நாளைக்கு 2 இல்லன்னா 3 என்ட்ரி தான் மக்களே. அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களோட அக்கவுண்ட் புரோக்கர் அக்கவுண்ட்டா இருந்தாலும் சரி, ஃபண்டட் அக்கவுண்ட்டா இருந்தாலும் சரி, தாராளமா வந்து குரோத் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ கண்டிப்பா வந்து நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பத்தி நம்மளோட கம்யூனிட்டில, நம்மளோட டிஸ்கார்ட் அண்ட் யூடியூப் கம்யூனிட்டில சூன் நான் வந்து ஷேர் பண்ண போறேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே. கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் இத வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.